இன்றைய பிஎன்சியின் டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் இடையேயான கிரிக்கெட் போட்டியை காண சென்ற கிரிக்கெட் ரசிகர்களிடம் இருந்து விசில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாவேகாவின் சின்னம் என்பதால் விசிலுக்கு காவல்துறை தடை விதித்துள்ளதா என கிரிக்கெட் ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக வாய்க்கிழிய மேடையில் பேசும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த வக்கில்லாத கையாலாகாத அரசு என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி கே பழனிசாமி, டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெறவிருந்த நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றும் விமர்சித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 2 2A தேர்வு ரத்து செய்யப்பட்டதன் பின்னணியில் என்ன நடந்திருக்குமோ என்ற ஐயம் எழுவது இயல்பே என்று தாவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். எந்த மிகப்பெரிய முறைகேட்டை மறைக்க இது நடந்துள்ளதோ என்ற சந்தேகம் எழாமல் எப்படி இருக்கும்? இவ்வாறு தாவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு அமைத்து 36 நாட்களாக காத்திருக்கிறோம் என விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறினார். மதுரை திருநகரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மாணிக்கம் தாக்கூர், திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக 5 பேர் கொண்ட காங்கிரஸ் குழு டிசம்பர் 3ஆம் தேதி அமைக்கப்பட்டது என்றும் திமுக குழு அமைத்து அழைக்கும் போது பேச தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். நாங்கள் பொறுமையாக தோழமையை மதித்து காத்திருக்கிறோம் என்றும் கூறிய மாணிக்கம் தாக்கூர், திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது என்றார். மாணிக்கம் தாக்கூரின் தனிப்பட்ட கருத்துக்கு பதில் சொல்வது நியாயமாக படவில்லை என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். மாணிக்கம் தாக்கூர் எம்பி தினமும் அறிக்கை விடுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கூறிய ஐ. பெரியசாமி, நாங்கள் கட்டுப்பாடுள்ள இயக்கத்தில் உள்ளோம் என்றும் கருத்து என்பது கட்சிக்கு உடன்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.